Taste the Daily. தூத்துக்குடியில் தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 4000 கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தினர் மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது விடியா ஸ்டாலின் அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி எச்சரிக்கை விடுத்தனர். அமைச்சர் கூறிய கிராம சுகாதார செவிலியர்களின் தடுப்பூசி குறித்த கருத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்த கட்டமாக மாநில அளவில் சென்னையில் போராட்டத்தை நடத்துவது என்றும் முடிவு செய்துள்ளோம். கோவையில் மளிகை மற்றும் பெட்டிக்கடை வைத்திருப்பவர்களிடம் உணவு பாதுகாப்பு அதிகாரி லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சரவணம்பட்டி பகுதியில் பணியாற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உணவு பாதுகாப்பு உரிமம் வழங்குவதற்கு லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடைக்காரர் தன்னிடம் அதிகமாக லஞ்சம் கேட்டதை அடுத்து மன உளைச்சலில் அதிகாரியிடம் புலம்பும் ஆடியோ வெளியாகியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்ச லாவண்யத்தில் திளைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் கஞ்சா மற்றும் மது போதையில் சமூக விரோதிகள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக திமுக உறுப்பினரே மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ராஜேந்திரன் கால்டுவெல் காலனி பகுதியில் உள்ள பூங்காவில் கஞ்சா மற்றும் மது போதையில் சமூக விரோதிகள் குற்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா போதையில் சமூக விரோதிகள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பாதையில் சிதறி கிடக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்களால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையிலும் ஏராளமான பிளாஸ்டிக் பாட்டில்கள் சிதறி கிடக்கிறது. இவற்றால் நிலத்தடி நீர் மற்றும் வன விலங்குகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் சோதனை சாவடிகளில் முறையாக சோதனை நடைபெறுகிறதா அல்லது விடியா அரசு பணியாளர்கள் கடமைக்கு பணி செய்கின்றனரா எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.